நாங்கள் நல்லவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால், அதிகமாக அமல் செய்ய வேண்டுமாக இருந்தால், தௌபாவை நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும், இஸ்திக்பாரை நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ்வோடும் எங்களோடும் பாவம் தொடர்பட்டதாக இருந்தால் 3 நிபந்தனைகள் தௌபாவிற்கு இருக்கிறது. ஒன்று, அந்த பாவத்தை நாங்கள் விட வேண்டும். அந்த பாவம் நடந்ததற்காக நாங்கள் கை சேதப்பட வேண்டும். அந்த பாவத்தை இனி நான் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு நாங்கள் தௌபா செய்வோமாக இருந்தால், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவோமாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை மன்னிப்பான். நாங்கள் செய்த பாவம் எங்களுக்கும் இன்னொரு அடியானுக்கும் தொடர்புடையதாக இருந்தால், 4ஆவதாக குறித்த அந்த அடியானிடம் எங்களுடைய பாவத்தை மன்னிக்குமாறு நாங்கள் வேண்ட வேண்டும். அவன் மரணித்து விட்டான், அவனிடம் எங்களால் கோர முடியாது என்றால், எங்களுடைய உள்ளம் திருப்திப்படுகின்ற அளவுக்கு அவனுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நான் செய்த குற்றத்திற்கு இது போதுமானது, மறுமையில் என்னை இது பாதுகாக்கும் என்று நாங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும்.